சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு அடையாள அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நேற்றைய தினம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் ரவுடியை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் காரணமாக தமிழக மருத்துவத்துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அதன்படி இன்று முதல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பொது மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்களுக்கு அடையாள அட்டை 24 மணி நேரமும் வழங்க வேண்டும் என்று உத்தரவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்று கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் வரும் நோயாளிகளின் உறவினர்களுக்கு அடையாள அட்டையானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையின் முதல்வர் கவிதா நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு அந்த அடையாள அட்டையை வழங்கி வருகிறார். அதில் அடையாள அட்டையில் நோயாளிகளின் உறவினர்கள் எந்த துறைக்கு சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் என்று வரைபடை மூலம் அந்த குறியீடு செய்யப்பட்டு அந்த அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா இதயவியல், நரம்பியல், இறப்பை குடல், கிட்னி உள்ளிட்ட சிகிச்சைகளுக்கு செல்லும் நோயாளிகளின் உறவினர்களுக்கு அந்த குறியீடு பொருத்திய அடையாள அட்டையானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. கீழ்ப்பாக்கத்தில் ரவுடி ஆதிகேசவன் 8 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. இந்த சம்பவம் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் இனி 24 மணி நேரமும் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்களுக்கு அந்த டேக் மற்றும் அடையாள அட்டையை வழங்க வேண்டும் என உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.